ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாங்க. 1/2 லிட்டர் வாட்டர் கேன் எனக்கு தாங்க எடுத்திருக்கேன். அதை நம்ம மூடி இருக்குது பார்த்திங்களா, அந்த மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பின்னு இருக்குது பார்த்திங்களா, பின்னு அதை வச்சு தீயில வாட்டி நீங்கள் போட்டிங்கன்னா குட்டி குட்டியாக ஹோல்ஸு சூப்பராக விழுந்துடும். பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக விழுந்துடும். பாருங்கள், ஓட்டை போட்டாச்சு. இனி என்ன பண்ண போகிறேன்னா இதில் கொஞ்சோண்டு லைசால் சேர்த்துக்கலாங்க. நிறைய வேணால் கொஞ்சம் ஒரு 1/4 மூடி அளவு பாகம் நீங்கள் சேர்த்துக்கிட்டாலே போதும். அதை சேர்த்துட்டு தண்ணி நான் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். இங்கே இத்தினோண்டு ஊற்றிட்டு 1/2 லிட்டரு வாட்டர் கேன் நிறைய ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க. நிறைய ஊற்ற வேணால் லைசால் லைட்டாக ஊற்றினாலே போதும். ஒரு 1/4 பங்கு ஊற்றினா போதும். 1/4 மூடி ஊற்றினாலே போதும். 1/4 பங்கு கிடையாது, கொஞ்சமாக ஊற்றினா போதும். இந்த இவ்வளோ காண்டு ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா, இவ்வளோ காண்டு ஊற்றினா போதும். ஃபுல்லாக தண்ணி நம்ம ரொப்பிடுவோம். ரொப்பிட்டு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம தரையில் சாப்பிடுவோம். ஒரு நான்வெஜ் தான் சாப்பிடுவோன்னு வச்சுடுங்க. சின்ன பசங்க எப்படியும் அங்கிட்டு இங்கிட்டு சிந்துவாங்க. அந்த இடத்துல நம்ம மறுபடியும் மாப்பை நினச்சி தூக்கிட்டு துடைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் இதை ஒரு பாட்டில் இந்த நான் ஓட்டை போட்டிருக்கேன் பார்த்திங்களா மூடி, இந்த பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக அழகாக அதில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, ஸ்ப்ரே பட்டிருந்தால் கூட உங்கள்கிட்ட அதில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அது பாட்டுக்கு நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாமே போயிடுங்க. நல்ல வாசமாகவும் இருக்கும். நீங்கள் அதுக்காக மாப்பு எடுத்துகிட்டு துடைக்கணும்னு அவசியமே இல்லை. சின்னதாக லைட்டாக ஒரு துணியை போட்டு கூட துடைச்சிக்கலாம். ஏன்னா தண்ணி நிறைய வராதில், நம்ம லைட்டாக ஸ்ப்ரே தான் பண்ணுவோம். அதனால் நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். அந்த இடமும் உங்களுக்கு நீட்டாகிடும். ஸோ என்னோடய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறாருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டர் கேன் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் ஊதுவத்திலாம் வாங்கியிருப்போம். ஊதுவத்தி ஃபஸ்ட்டு வாட்டி கொளுத்துற மாதிரி நமக்கு ஒரு மாதம் வரும். ஒவ்வொன்றும் பெரிய பாக்ஸாக வாங்கி வச்சுருப்போம். 2 எடுத்து கொளுத்திட்டு அடுத்த வாட்டி கொளுத்துறக்குள்ளே கொஞ்சம் மனம் மாறிடும். அதை நம்ம காலியாகிறதுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல்லே போயிடும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாட்டர் கேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்படியே அந்த ஊதுவத்தி எடுத்து உள்ளே போட்டு ஃபில் பண்ணி மூடி வச்சுருங்க. உங்கள்கிட்ட பெரிய லென்த்தான ஒரு ஊதுவத்தியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வாட்டர் கேனாக எடுத்துக்கோங்க. என்கிட்ட இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. அதனால் நான் 1/2 லிட்டர் வாட்டர் கேன் தாங்க எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் மூடி வச்சுட்டேன்னா நீங்கள் எப்படி ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி லாஸ்ட்டு எண்டு வரை இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பூஜை ரூமில் ஊதுவத்தி இப்படி யூஸ் பண்ணுங்கள். ஊதுவத்தி ஸ்மெல் மாறாமல் இருக்குங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வாட்டர் கேன் மூடி தாங்க எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 மூடி எடுத்துக்கலாம். இந்த 4 மூடியை இந்த மிக்ஸி ஜாரோட புஷ் இருக்குது பார்த்திங்களா, அந்த புஷ்ஷில் மாட்டிடுவோம். இப்படி நம்ம மாட்டி வைக்கிறனால நமக்கு மிக்ஸி தள்ளிட்டு துடைக்கிறதுக்கு அப்புறம் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பரான ஸ்டாண்டு மாதிரி கொஞ்சம் ஹைட்டும் வரும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? என்னோடய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு போயிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நிறைய பேக்கு லெதரில் பேக்கு பர்ஸு எல்லாம் வச்சுருப்போம். அது கொஞ்ச நாள் ஆகிடுச்சுன்னா ஒரு மாதம் அழுக்காயிடும். அப்படியே அழுக்கானதை நம்ம சூப்பராக ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். நிறைய அழுக்காக நம்ம கையை வச்சு அந்த கையோட தடமே அழுக்கு வந்துடும் பாருங்கள். இதை நான் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். அழுக்காயிடுச்சு நம்ம தூரப்பட முடியாது. ஏன்னா ஜிப்பு நல்லா இருக்குது, பர்ஸும் நல்லா இருக்குது. ஸோ தூரப்பட்டால் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் நான் ஐடியா பண்ணியிருக்கேன். வேஸ்லின் தாங்க எடுத்திருக்கேன். இது எக்ஸ்பிரி ஆனாலும் பரவாயில்ல, எக்ஸ்பிரி ஆகலனாலும் ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை நல்லா லைட்டாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுங்க. சூப்பராக வந்துடுங்க. அதில் இருக்க அழுக்கு எல்லாமே உங்களுக்கு துடைக்க தெரியும். அந்த அழுக்கெல்லாம் எப்படி கலண்டு வருது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழுக்கு தெரியாது. ஆனால் தொடச்ச பிறகு அவ்வளோ சூப்பராக அழுக்கு வந்துடும். பளிச்சின்னு ஆகிடும். தொடச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்கள். உங்களுக்கே தெரியும். அந்த துணியை காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ கரை இருக்குது, அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு. நம்ம கையில் உள்ள அழுக்கே படிச்சு இந்த வேர்வை தண்ணியில் அந்த பர்ஸை திறப்போம் எடுப்போம். அப்படியே நமக்கு அந்த இடத்துல அழுக்கு ரொம்ப படிச்சிருங்க. அதனால் சூப்பராக நல்லா இருந்துச்சுன்னா பர்ஸை தூரப்படாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு பளபளன்னு நம்ம வாங்கின பர்ஸு புதுசு மாதிரியே இருக்குங்க. ஜிப்பு போன பிறகு அப்போ நம்ம தூக்கி போட்டுக்கலாம். ஜிப்பு போகுதுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி டல்லாக இருக்கனால தூக்கி போட்டுருவோம். அப்படி இனிமேல் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
துடைச்சிட்டேன் பாருங்கள், சூப்பராக துடைச்சாச்சு. எல்லா இடமும் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான், புது பர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இனி நீங்கள் இந்த மாதிரி பர்ஸ் அழுக்க ஆரம்பிச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் துடைச்சி பாருங்கள். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பூ கட்டுற நூலெல்லாம் வீட்டில் வச்சுருப்போம். தைக்கிற நூலை எந்த நூல்னாலும் சரி, அந்த எண்டு வந்து இப்படி இருக்கிறனால டக்குன்னு பசங்க பிடிச்சி இழுத்து அப்படியே களைஞ்சி போன மாதிரி ஆகிடும். நமக்கே அது கொஞ்சம் களைஞ்சி போன மாதிரி எங்கேயாவது இழுத்து போட்டால் இழுத்துரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டிக்கர் போட்டு தாங்க எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே ஸ்டிக்கர் போட்டு இருக்கும். அந்த பொட்டை எடுத்து அந்த எண்டில் நீங்கள் கரெக்டாக டிப் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த நூல் வந்து பிரியாமல் இருக்கும். இது பூ கட்டுற நூல் மட்டும் இல்லைங்க, மிஷின் நூல், தைக்கிற நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அதெல்லாம் நம்ம மிஷினில் வைக்கிற நூல்லாம் ரொம்ப சிக்காக ஆகிடும். நம்ம ஒரு 5-6 நூல் வச்சுருந்தாலே இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நூலுக்கும் இப்படி ஸ்டிக்கர் போட்டு வச்சு விட்டுட்டிங்கன்னா எண்டில் அப்படியே கலையாமல் நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்குங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு வந்து டேப்பு தாங்க எடுத்திருக்கேன். இந்த டேப்போட எண்டை கண்டுபிடிக்கிறது இருக்கிறதுலே பெரிய கஷ்டங்க. ரொம்ப நேரம் நம்ம தொலைவுனா கூட கிடைக்காதுங்க. இப்படி நம்ம எண்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த எண்டை கண்டுபிடிச்ச எண்டை விடக்கூடாதுங்க. அதனால் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி டேப்புகளில் லாஸ்ட்டு எண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை கரெக்டாக நம்ம வந்து ஒரு பின்னோ இல்லை ஒரு சின்ன குச்சியோ வச்சு நம்ம லாஸ்ட் எண்டில் நம்ம போட்டு விட்டுட்டோம்னா அப்படியே இருக்குங்க. நம்ம அடுத்த நேரம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் தீக்குச்சியோட குச்சி தாங்க எடுத்திருக்கேன். சின்ன பெட்டியோட குச்சி, அதில் ஒன்று எடுத்து லாஸ்ட்டில் எடுத்து அப்படியே ஒட்ட வச்சு விட்டுறேன். அவ்வளோதாங்க. இனி அடுத்த திருப்பி எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த எண்டு வந்து அந்த தீக்குச்சி பக்கம்னு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஒரு லைக் கொடுங்க. என்னோடய வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.